இப்போ 3 கோடு இப்படி போடுறாங்கல்ல, இந்த 3 கோடு நாமம் எதை குறிக்குதுன்னா இடநாடி, வலநாடி, நடுநாடி. இந்த நடுநாடி தான் சுழிமுனை அப்படின்னு. இப்போ இது வாசியோக பயிற்சியை தான் குறிப்பிடுறாங்க. பிராணாயாம பயிற்சி இடநாடி, வலநாடி, சுழிமுனை. இதுக்கு தான் இந்த 3 கோடுகள். இதுல 2 காத்து போகும், இது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும், சேரும். இதே போலதான் 3 பட்டை நம்ம நெத்தியில திருநீர் வைக்கணும். அதன் அடையாளம் தான் என்ன? பிராணாயாம பயிற்சியில ரேசகம், பூரகம், கும்பம், இந்த 3 நாடியை வலியுறுத்தி தான் 3 பட்டை அணிஞ்சு இங்க வந்து குங்குமம் வைக்கிறாங்க. இது பல பேருக்கு வந்து புரியறதில்லை. பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கடவுளுக்கு மரியாதை செலுத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் அது வாசி யோகமும் நம்மளுடைய நாடி செல்றது தான் கணக்கிட்டு சொன்னாங்க.